கேரளத்தில் குடியிருப்பு உரிமையை நடைமுறைப்படுத்தியது இஎம்எஸ் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அரசுதான் என்று சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் எம் மணி தெரிவித்தார். மூணாறில் நடைபெற்ற அப்துல் காதர் இக்காவின் நினைவு தின பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர். ஹைரேஞ்சில் பண்டைய கால கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான அப்துல் காதர் இக்காவின் நினைவு தினம் மூணாறில் அனுசரிக்கப்பட்டது. இக்கா நகரில் நினைவு மண்டபத்தில் கொடியேற்றியதோடு மலரஞ்சு செலுத்திய பின்பு மூணார் டவுனில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. சிபிஎம் மாநில கமிட்டி உறுப்பினர் எம் மணி கூட்டத்தை துவக்கி வைத்தார். கேரளத்தில் அனைவருக்கும் தங்குவதற்கான வீடு என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது இஎம்எஸின் தலைமையில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அரசுதான் என்று எம் மணி கூறினார். നരേന്ദ്ര മോദി ഗവൺമെന്റ് ഉയർത്തുന്ന വെല്ലുവിളിക്കെതിരെ ഹിന്ദുവർഗീയവാദത്തിനെതിരെ പൊരുതുന്നതോടൊപ്പം കേരള സംസ്ഥാനത്ത് സതീശന്റെ ഗവൺമെന്റ് നടത്തുന്ന ജനവിരുദ്ധ നയങ്ങൾക്കെതിരെ കേരളത്തിൽ ഇടതുപക്ഷ ഗവൺമെന്റുകൾ നടപ്പിലാക്കിയ ക്ഷേമ പ്രവർത്തനം തകർക്കാൻ സതീശന്റെ ഗവൺമെന്റ് നടത്തുന്ന ശ്രമങ്ങളെ പരാജയപ്പെടുത്താൻ വിട്ടുവീഴ്ചയില്ലാതെ പൊരുതുക, പോരാടുക എന്നത് ഈ കാലഘട്ടത്തിന്റെ ആവശ്യമാണ്. எல்டிஎஃப் அரசு கடந்த 10 வருடங்களாக நடைமுறைப்படுத்திய வளர்ச்சி திட்டங்களை இப்போது யுடிஎஃப் அரசு முடக்கி வரும் நடவடிக்கை தான் எடுத்து வருவதாக சிபிஎம் தலைவர்கள் தெரிவித்தனர். தேர்தல் நேரத்தில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக மீறப்பட்டு வருகிறது. ஆட்சியில் ஏறி ஒரு மாதம் கடந்ததோடு வர்க்கீய சக்திகளுக்கு பின்துணை கொடுக்கும் நடவடிக்கை தான் எடுத்து வருவதாகவும் மத்திய பிஜேபி அரசுக்கு உதவியாக சதீசன் அரசு மாறியதாக எம் மணி கூறினார். நிகழ்ச்சியில் அட்வொகேட் ராஜா தலைமை வகித்தார். சிபிஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வி சசி, மாவட்ட கமிட்டி உறுப்பினர்களான எம் லக்ஷ்மணன், கே விஜயன், ஈஸ்வரன், மூணார் ஏரியா செயலாளர் எம் ராஜன், டிஇ யூனியன் பொதுச் செயலாளர் வி ஷாஜி போன்றவர்கள் உரையாற்றினர். நியூஸ் பியூரோ, மூணார்.